Ninth Standard English Unit 7 Poem The Stick Together Families written by Edgar Albert Guest. இந்த போயமோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 192. Option A, based on your understanding of the poem, answer the questions in a sentence or two. First one, the gladdest people living are the wholesome folk who make a circle at a fireside that no power but death can break. வாழும் மகிழ்ச்சியான மக்கள் அந்த ஆரோக்கியமான மக்கள் மரணத்தை தவிர வேறு எந்த சக்தியும் உடைக்க முடியாது என்று நெருப்பு பகுதியில் ஒரு வட்டம். ஆப்ஷன் ஏ, who are the gladdest people living. The wholesome folk who make a circle at a fireside are the gladdest people. மகிழ்ச்சியாக வாழும் மக்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுடுகாட்டில் ஒரு வட்டத்தை உருவாக்கும் ஆரோக்கியமான மக்கள் மகிழ்ச்சியான மக்கள். தென் ஆப்ஷன் பி, வேர் டு தே கேதர். அவர்களை எங்கே கூடுறாங்க அப்படின்னா தே கேதர் அட் த ஃபயர் சைடு. அவர்கள் தீயில் கூடுகிறார்களாம். தென் ஆப்ஷன் சி, வாட் கேன் பிரேக் தேயர் யூனிட்டி. அவங்களோட ஒற்றுமையை எது உடைக்கும்னா டெத்து கேன் பிரேக் தேயர் யூனிட்டி. அவங்களோட மரணம் தான் அவங்க ஒற்றுமையை உடைக்கிறது. Second question, and the finest of conventions ever held beneath the sun or the little family gathering when the busy day is done. சூரியனுக்கு அடியில் நடைபெற்ற மாநாடுகளில் மிகச்சிறந்த மாநாடு பிஸியான நாள் முடிந்ததும் சிறிய குடும்பம் கூட்டங்களான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, வென் டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி கேதரிங். அவங்க குடும்ப கூட்டங்கள் எப்போது நடத்துகிறாங்கன்னா தே ஹாவ் தேர் ஃபேமிலி கேதரிங் வென் த பிஸி டே இஸ் டன். பிஸியான நாளில் முடிந்ததும் அவங்க தங்கள் குடும்ப கூட்டங்களை நடத்துகிறாங்க. ஆப்ஷன் பி, வேர் டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி கன்வென்ஷன்ஸ். அவர்களோட குடும்ப மாநாடுகளை எங்கே நடத்துகிறாங்கன்னா தே ஹாவ் தேர் ஃபேமிலி கன்வென்ஷன் பெனத் த சன். அவங்களோட ஃபேமிலி கன்வென்ஷன் எங்கேன்னா அது சூரியனுக்கு கீழே அவங்க அவங்களோட மாநாடுகளை நடத்துகிறாங்க. தென் ஆப்ஷன் சி, வாட் டஸ் த போயட் மீன் பை ஃபைனஸ்ட் கன்வென்ஷன். அது சிறந்த மரபு என்பதை அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. பை த ஃபைனஸ்ட் கன்வென்ஷன் மீன்ஸ் தட் இட் இஸ் த பெஸ்ட் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட். சிறந்த மாநாடு என்பதன் அர்த்தம் இதே ஒரே மாதிரியான நலன்களை கொண்டவர்களோட சிறந்த சந்திப்பாகுமா. Third question, there are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்கள் புத்திசாலிகள் என்று கற்பனை செய்கிறாங்க. மேலும் அவர்கள் எல்லா சிறிய குடும்ப உறவுகளையும் மிக விரைவாக உடைக்கிறார்கள். ஆப்ஷன் ஏ, வாட் டூ த ரிச் அண்ட் புவர் ஃபோல்க் இமேஜின் தெம்செல்ஃப் டு பி. பணக்காரங்களும் ஏழைகளும் தங்களை என்னவா கற்பனை செய்கிறாங்கன்னா த ரிச் அண்ட் த புவர் ஃபோல்க் இமேஜின் தெம்செல்ஃப் டு பி வைஸ். அவங்க எப்படின்னா பணக்காரர்களும் ஏழைகளும் தங்களை ஞானின்னு கற்பனை செய்துக்கிறாங்க. தென் ஆப்ஷன் பி, வாட் டு தே டூ தேயர் ஃபேமிலி. அவங்க குடும்பங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தே ஷேட்டர் ஆல் த லிட்டில் ஃபேமிலி டைஸ். சிறிய குடும்ப உறவுகளை எல்லாம் சிதைத்து விடுகிறாங்க. தென் ஆப்ஷன் சி, whom does they refer to. அவர்கள் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா they refer to rich and poor folk. அது பணக்காரர் மற்றும் ஏழை மக்களை குறிக்குது. Fourth question, there are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are brightest they must wander far from home. சிலர் மகிழ்ச்சியாக அலைய வேண்டும்னு நினைக்கிறாங்க. பிரகாசமான புன்னகைக்காக அவங்க வீட்டை விட்டு வெகு தூரம் அலைய வேண்டும். தென் ஆப்ஷன் ஏ, ஒய் டு தே ரோம். ஏன் அலைகிறார்கள். தே ரோம் ஃபார் கிளாட்னஸ் தட் தே இமேஜின். தங்கள் நினைக்கும் மகிழ்ச்சிக்காக அவங்க அலைகிறாங்க. ஆப்ஷன் பி, அக்கார்டிங் டு தெம் வென் டு தே கெட் பிரைட் ஸ்மைல். அவங்க எப்போ பிரகாசமாக சிரிக்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு தெம் வென் தே வாண்டட் ஃபார் ஃப்ரம் ஹோம் தே கெட் பிரைட் ஸ்மைல். அவங்கள பொறுத்தவரை அவங்க வீட்டை விட்டு வெகு தூரம் அலையும் போது அவர்கள் பிரகாசமான புன்னகையை பெறுறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், பட் த கிளாடஸ்ட் ஷார்ட் ஆஃப் பீப்புள் வென் த பிஸி டே இஸ் டன். ஆனால் மிகவும் மகிழ்ச்சியான வகையான மக்கள் பிஸியான நாள் முடிந்ததும்
or the brothers and the sisters whom together share their fun. தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஒன்றாக பகிர்ந்து கொள்கிற சகோதர சகோதரிகள். ஆப்ஷன் ஏ, who are the gladdest people. மகிழ்ச்சியான மக்கள் யார்? The gladdest people are those who together share their fun. மகிழ்ச்சியான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒன்றாக தங்களது வேடிக்கையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஆப்ஷன் பி, வென் டு தே ஷேர் தேர் ஃபன். அவங்க ஃபன் வந்து எப்போ ஷேர் பண்ணுறாங்கன்னா தே ஷேர் தேர் ஃபன் வென் த பிஸி டே இஸ் டன். அவங்க பிஸியான நாள் முடிஞ்சதும் அவங்க ஃபன்னை வந்து ஷேர் பண்ணுறாங்க. தென் ஆப்ஷன் சி, வாட் டஸ் ஹூ ரெஃபர் டு. ஹூ ரெஃபர்ஸ் டு த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹூ வந்து யாருன்னா பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும். சிக்ஸ்த் கொஸ்டின், இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த், that hears the sweetest music and that finds the finest mirth. ஒன்றாக இணைந்த குடும்பம் தான் பூமியில் வந்து மகிழ்ச்சியை வெல்வது. இது இனிமையான இசையை கேட்கிறது மற்றும் சிறந்த மகிழ்ச்சியை வந்து காண்கின்றது. ஆப்ஷன் ஏ, ஹூ வின்ஸ் த ஜாய் ஆஃப் தி எர்த். பூமியோட மகிழ்ச்சியை வந்து வென்றவர் யாருன்னா த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி வின்ஸ் த ஜாய் ஆஃப் தி எர்த். ஒன்றாக இணைந்திருக்கும் குடும்பம் தான் பூமியோட மகிழ்ச்சியை வெல்லும். தென் ஆப்ஷன் பி, ஹவு டு தே ஃபைண்ட் தேர் ஜாய். அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வந்து எவ்வாறு கண்டுபிடிக்கிறாங்கன்னா தே ஃபைண்ட் தேர் ஜாய் பை ஹியரிங் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் ஃபைண்டிங் த ஃபைனஸ்ட் மிர்த். அவங்க எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஸ்வீட்டான மியூசிக் கேட்குறதுனாலையும் அப்புறம் வந்து சிறந்த மகிழ்ச்சியை வந்து கண்டடைவதன் மூலமும் தங்கள் மகிழ்ச்சியை வந்து காண்றாங்க. ஆப்ஷன் சி, வாட் டஸ் த போயட் மீன் பை ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. ஒன்றாக சேர்ந்த குடும்பம் என்பதோட மீனிங் என்னென்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி மீன்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. கூட்டு குடும்பம் தான் வந்து என்னென்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. And option B, based on the understanding of the poem, fill in the blanks using the words and phrases given below to make a meaningful summary of the poem. The poet brings out the difference in the attitude of children living in joint family and nuclear family. The poet என்ன சொல்கிறாருன்னா அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறாரு. ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்படி இருக்கிறாங்க, மித்தபடி நியூக்ளியர் ஃபேமிலியில் எப்படி இருக்கிறாங்கன்னு. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல். கூட்டு குடும்பம் தான் எப்படி இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னு. வேரஸ் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த நியூக்ளியர் ஃபேமிலி டேக் செப்பரேட் வேஸ். The gladdest people are the children from joint family who circle near the fireside. No power other than death can break them. The rich and the poor folk imagine. அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிற குடும்பங்கள் தான் எல்லாவற்றும் மகிழ்ச்சியானதுன்னு சொல்கிறாங்க. தனி குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் வந்து தனியான வழிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சுடுகாட்டுக்கு அருகில் வாழ்கிற கூட்டு குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளில் தான் மகிழ்ச்சியான மக்கள்னு சொல்கிறாங்க. themselves to be wise and in the process of they shatter their family ties. Each of them goes searching for pleasure in their own selected way. They harvest only bitterness and find empty joy. But the wisest among them are the children of the stick together families. When the busy day is done, they together share their fun. The stick together family wins the joy of earth. The old house. இதில் என்னென்னா பணக்காரங்களும் வந்து ஏழைகளும் தங்களை புத்திசாலின்னு வந்து கற்பனை செய்து கொள்கிறாங்க. வேறு என்னென்னா இந்த செயல்பாட்டில் அவங்க வந்து தன் குடும்பத்தோட உறவுகளை வந்து உடைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த வழியில் தனியாகவே போய் இன்பத்தை தேடுறாங்க. அவங்க கடைசியில் என்னது கசப்பை மட்டும்தான் வந்து அவங்களால அறுவடை செய்ய முடியுது. ஆனால் அவங்க புத்திசாலிகள் ஒன்றாக இணைந்த குடும்பத்தோட குழந்தைங்க பிஸியான நாள் முடிஞ்சதும் வந்து ஒன்றா சேர்றாங்க. Shelters all the charm of life. The poet invite wandering brothers to come and join the stick together family in their fireside and have fun. இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அலைந்து திரியும் சகோதரர்களையும் தங்கள் நெருப்பு பகுதியில் ஒட்டியிருக்கும் குடும்பங்களுடன் வந்து சேர்ந்து வேடிக்கை பார்க்குமாறு poet வந்து அழைக்கிறாரு. ஆப்ஷன் சி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் in 80 to 100 words. First question, the stick together families are the happiest of all. Explain. ஒன்றாக இணைந்த குடும்பங்கள் எல்லாவற்றிலும் என்னது மகிழ்ச்சியானவை, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டைட்டில் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். கேரக்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். தீம் there is nothing greater than a happy family.
There is nothing quite as valuable as a happy family. The poet described the happiest of the மகிழ்ச்சியான குடும்பத்தை போல மதிப்புமிக்க எதுவும் இல்லை. கூட்டு குடும்பங்களில் children in joint families, he calls the joint families as the stick together families. Joint families and stick together families. The gladdest people in the world are the children from the joint family who circle near the fireside. அது நெருப்பு கூட ஒட்டி இருக்கிற குடும்பங்கள் எப்படி இருக்கா அழைக்கிறாராம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதர் வந்து நெருப்பு பகுதியில் இருக்கிறவங்க தான் வந்து சொல்கிறாரு இந்த பாயிண்ட்டு. At the end of each busy day they have the finest meeting. அவங்க பிஸியான டே முடிஞ்சோடனே வந்து ஒரு மீட்டிங் பண்ணிடுறாங்க. they share their fun together there. அவங்களுடைய ஃபன் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்காங்க. they are the people who win the joy of the earth. இந்த உலகத்தோட சந்தோஷத்தை அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. they are able to hear the sweetest music and find the finest happiness. அவங்க வந்து சந்தோஷமான ஒரு நல்ல இசையை கேட்டு அங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆல் த ஓல்டு ஹோம் ரூஃப் ஷெல்டர்ஸ் ஆல் தி ப்ரெஷர். இந்த பழைய வீட்டோட கூரையில் வந்துட்டு தட் லைஃப் கேன் கிவ். இட் இஸ் த ஹாப்பியஸ்ட் பிளேஸ் டு லிவ் அண்ட் தேர் இஸ் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட் ஃபார் தி சில்ட்ரன். த வேண்டரிங் பிரதர்ஸ் கேன் கம் பேக் டு த ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் டு த ஃபயர் சைட் டு என்ஜாய் தி ஹாப்பினஸ். அது என்ன, பழைய வீட்டு கூரை அனைத்துமே என்னது வாழ்க்கை தரக்கூடிய அனைத்து இன்பங்களையும் வந்து அடைக்கலாமா. இது வாழ்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியான இடம் மற்றும் குழந்தைக்கான மகிழ்ச்சியான விளையாட்டு மைதானமும் அங்கே இருக்கான். அலைந்து திரிந்த சகோதரர்கள் வந்து மீண்டும் வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து நெருப்பு கோட்டைக்கு வந்து மகிழ்ச்சியாக வந்து அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு போயிட்டு. தெர் இஸ் நத்திங் கிரேட்டர் தேன் த ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலியை விட பெருசு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. Second question, bring out the difference between the children of the joint family and nuclear family. கூட்டு குடும்பத்திற்கும் தனி குடும்பத்திற்கும் உள்ள குழந்தைகளுக்கு உள்ள வேறுபாட்டை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு. டைட்டில் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், கேரக்டர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி. And the nuclear family theme, there is nothing greater than the joint family. In this poem, the stick together family, the poet bring out the difference in the attitudes of the children living in joint family and nuclear family. The joint families are the happiest of all. The gladdest people are the children from the stick together ஃபேமிலிங்கிற கவிதையில் கூட்டு குடும்பத்தில் தனி குடும்பத்தில் வாழ்கிற குழந்தைகளோட மனப்பான்மையை பற்றி பொயட்டோட வேறுபாட்டை வந்து தருகிறாரு. கூட்டு குடும்பத்தில் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான மக்கள் வந்து ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில் வந்து இருக்கிறாங்க. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஹூ சர்க்கிள் நியர் த ஃபயர் சைடு. த நோ பவர் எக்ஸப்ட் டெத்து கேன் பிரேக் தேமா. அவங்கள வந்து எது வந்து பிரிக்குமா, அவங்க டெத்து தான் வந்து அவங்கள பிரிக்கும். பட் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியர் ஃபேமிலி டேக் செப்பரேட் வே. நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸும் அவங்களுக்குன்னு வந்து தனியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த புவர் அண்ட் த ரிச் பீப்புள் இமேஜின் தெம்செல்ஃப் டு பி அ வைஸ். புவரான பீப்புளும் சரி ரிச்சான பீப்புளும் வந்து அவங்கள அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. தே ஆர் குயிக் எனஃப் டு ஷேட்டர் தேர் ஃபேமிலி டைஸ். அவங்க குடும்பத்தோட உறவை வந்து உடச்சிட்றாங்க. ஈச் ஒன் கோஸ் சர்ச்சிங் ஃபார் ப்ளஷர் இன் தேர் ஓன் செலக்டட் வே. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க விருப்பப்பட்ட பாதையில் போகிறாங்க. தே ஹார்வெஸ்ட் த பிட்டர்னஸ் அண்ட் ஃபைண்ட் எம்டி ஜாய். எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு கிடைச்சது என்ன, வெறும் எம்டியான ஒரு சந்தோஷம்தான். பட் the children of the joint family are the wisest. When the busy day is done, they share their fun together. The children of the joint family with the joy of earth, the old home roof shelters all the brothers and sisters. However, there is a chance for the wandering brothers to come back and join the stick together families in the fireside and have fun. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸியான நாள் முடிஞ்சும் அவங்க வந்து தங்கள் வேடிக்கையை வந்து ஒன்றாக பகிர்ந்துட்டு கூட்டு குடும்பத்து குழந்தைங்க பூமியோட மகிழ்ச்சியை வந்து வென்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய வீட்டோட கூரை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வந்து தங்கும் இடமாக இருக்குது. இருப்பினும் அலைஞ்சு திறந்த சகோதரர்களும் கூட மீண்டும் வந்து அந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, ஹர் ஃபேமிலிஸ் ஆர் தி ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல். த
ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தான் எல்லாவற்றிலும் வந்து மகிழ்ச்சியானவை அப்படின்னு வந்து போயிட்டு சொல்கிறாரு. ஆப்ஷன் டி, ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், there are rich folk, there are poor folk who imagine their wise, pick out the words in alliteration. பணக்காரங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, அவங்கள புத்திசாலின்னு கற்பனை செய்கிறாங்க. வசனத்தில் உள்ள வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. வேர்ட்ஸ் இன் alliteration, தேர், தே, folk talk. செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம். இந்த போயமில் உள்ள ரைமிங் ஸ்கீம். த ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் ஃபார், ஆர், மேக், பிரிக், சன், டன். த ரைமிங் ஸ்கீம் இஸ் ஏஏபிபிசிசி.